சினிமா டைரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், இஸ் ஆல்சோ சோஷியல் சயின்டிஸ்ட். நான் ஒரு படத்தை என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்ல முடியும், நீங்கள் என்ன படம் நான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறேன், டேய் நீ போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிப்ளே அப்படின்னு ஒரு சீரிஸ் வருது, அதை பாடுறா, உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும், நீ அந்த ஃபிலிம் மேக்கிங் பண்ணுண்டா. 1955 வந்த படம் டேலண்டட் மிஸ்டர் ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிசியா ஹைஸ்மித் எழுதின ஒரு நாவலுடைய 1955 வந்த படத்தை இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க. சினிமாவுக்கு வர்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்ற ஆசைப்படுறவங்க ஷார்ட் டிவிஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அந்த சீரியஸ் போய் பாருங்கள், ரிப்ளே அப்படின்ற ஒரு சீரீஸ். அந்த படம் வந்து ஒரு கெட்டவனை பற்றி, அது 8 எபிசோட் எடுத்துருக்கேன். கெட்டவனை பற்றி, கெட்டவன் கெட்டதை செஞ்சுக்கிட்டே இருக்கான், அவன் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது, கடைசியில் எப்படி முடியுதுன்னு பாருங்கள். வாழ்க்கையினுடைய ஐரனியை அதில் பார்க்கலாம். அதோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மாக நான் பார்க்குறேன். இப்போ நான் பார்த்த எக்ஸ்ட்ராடனரி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு, மஞ்சுமால் பாய்ஸ் இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு ஆபத்து, அந்த மனிதனை சுற்றி இருக்க நண்பர்கள், அந்த மனிதர்களை விட்டு கொடுக்கல அந்த குழந்தைகள், அந்த நட்பு. அதிகமாக கான்ஃப்ளிக்ட் இருக்கிற இடத்துல தான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது. அதனால தான் மஞ்சுமா பாய்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட். ஆக்சுவலி நான் வர்ற இளைஞர்களுக்காக தான் சொல்லுவேன். இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம், இப்போ என்ன படம் ஓடும், எது படம் ஓடும். ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயை போல வழி இருக்கத்தான் செய்யும், அதை சுமக்கணும். ஸோ வர்ற ஜெனரேஷன்ஸ் எப்பொழுதுமே சினிமா பார்த்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீ உண்மையாக கதை சொல். உண்மையாக கதை சொல்லணும்னா என்ன? உண்மையாக சினிமா கற்றுக்க. நிறைய பேர் சார் நான் சின்ன வயசுலேருந்து படம் பார்ப்பேன், அது வந்து ஒரு காரணம் இல்லை சினிமா பண்ணுறதுக்கு. நீ சின்ன வயசுலேருந்து எல்லாருமே, எங்கள் அப்பா பார்க்குறாரு, எங்கள் தாத்தா பார்க்குறாரு, எங்கள் பாட்டி பார்க்குறாரு, எல்லாருமே பார்க்குறோம், பார்க்காதவங்க இல்லை. ஆனால் சினிமாவை செய்ய வருபவன் ஒரு 1000 பேர் தியேட்டருக்குள்ள வரான் அப்படின்னா, 1000 பேர் அண்ணாந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 1000 பேரோட அறிவாளியாக அந்த 2.5 மணி நேரத்தில் இருக்கணும் அந்த டேரக்டர். அது ரொம்ப முக்கியம். அப்போ 1000 பேர் அண்ணாந்து பார்க்கறதுக்கு அந்த படத்தில் வந்து இதுவரை நான் பார்க்காத காட்சி, இதுவரை நான் கேட்காத கதை, இதுவரை நான் யோசிக்காத விஷயங்களை சினிமாவில் சொல்லணும்னு கேட்குறான். அதனால தான் 150 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ சினிமா வாஸ் மோஸ்ட் சேலஞ்சபிள் திங். நான் சினிமா தான் சொன்னேன், நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாக்குள்ளே வரான், ஒருத்தன் டான்ஸராக சினிமாக்குள்ளே வரான், ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தன் சினிமாக்குள்ளே வரான் அப்படின்னு சொன்னால் அவன் ஏற்கனவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ரொம்ப ஈஸியாக போயிட்டு நான் வந்து அந்த வேலை செஞ்சுக்கிறேன், இந்த வேலை செஞ்சுக்கிறேன், ஈஸியாக போயிட்டு காலையில் 5 மணிலேருந்து நான் காலையில் 8 மணிலேருந்து நான் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு வேலை பண்ணேன்னு சொல்ல. நான் எரிந்து போகும் வரை, இறந்து போகும் வரை நான் சினிமாவில் எதாவது படைக்கணும்னு ஆசைப்பட்றேன். சினிமா மட்டும்தான் படைத்தலுக்கு உரியது. அதனால தான் சினிமாக்காரன் கடவுள்னு சொல்லுவான்.